வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. செந்தில் பாலாஜியை எப்படியாவது கைது செய்து விட வேண்டும் என்பதற்காக குதிரை பேர வழக்கு ஒண்ணு அவங்க மேல போட்டாங்க. கடைசியில் அதன் முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு 2 மாசம் பொறுத்திருங்க, பல உண்மைகள் வெளியே வரும், தாவேக அரசு என் மீது பொய் வழக்கு போடக்கூடும் அப்படின்னு வெளிப்படையா பத்திரிகையாளர் சந்திப்புல போட்டு உடைச்சிருக்காரு. பல உண்மைகளை கக்கி இருக்கிறாரு. இது அண்ணன் விஜய்க்கு மேலும் ஒரு ஆப்பாக அமைந்து விட்டது. என்ன நடக்குது தோழர்களே? விஜய் அரசுக்கு மக்கள் குறித்து எந்த அக்கறையும் கிடையாது. மக்கள் பிரச்சனையில தலையிடுறதும் கிடையாது. மக்களுக்கான பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சிப்பதும் கிடையாது. அவங்களுடைய ஒட்டுமொத்த ஒரே வேலை திமுக மீது பொய் வழக்குகளை போடுவது, திமுகவினரை கைது செய்வது, எந்த பிரச்சனையானாலும் திமுகவின் மீது பழி போடுவது, திமுக தான் காரணம் என்று சொல்லுவது. மோடி கிட்ட நீங்க எதை கேட்டாலும் நேருதான் காரணம்ன்றார்ல, அது போல நீங்க விஜய் சார்பா இருக்கிற அத்தனை பேருக்கிட்ட நீங்க கேட்டா இங்க ஸ்டாலின் தான் காரணம், திமுக தான் காரணம்னு சொல்லுவாங்க. அப்படியே அரண்டு போயிருக்கு அந்த கும்பல். அவங்க பல வழக்குகளை போட்டு பலரையும் உள்ள தள்ளிடணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. அதுல முக்கியமான இடத்துல இருக்கிறவர் செந்தில் பாலாஜி. தொடர்ந்து அவர் மீது பல வழக்குகள் போடப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா ஒன்னொன்னையும் உடைச்சு ஒன்னு ஜாமீன் வாங்குறாரு, இன்னொன்னு ஏதாவது பண்ணி அதுல இருந்து வெளியே வர்றாரு. இப்போ முக்கியமான கேஸ் என்னன்னா, நம்ம அண்ணன் கரூருக்கு போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை கைது பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால நின்னாரு. அப்ப கரூருக்கு போகும்போது செந்தில் பாலாஜி கைதாயிருந்தா நான் மக்கள் மன்றத்துல பேசும்போது நான் பேசுறதெல்லாம் உண்மை போலவே இருக்கும், மக்களும் நம்புவாங்க அப்படின்னு ஒரு பிளான் பண்றாரு. கடைசியில அதுக்கு அவர் கையில் எடுத்ததுதான் குதிரை பேர அரசியல். ஆக்சுவலா குதிரை பேர அரசியல் செய்யறது விஜய் தான். அதிமுகவை உடைச்சு அதை 4-5 துண்டாக்கி அவங்கள ஃபுல்லா தன் கூட கட்சியில ஒவ்வொரு ஆளா சேர்த்துட்டு இருக்காரு. 2வது 25 பேரு இவருடைய இந்த ஆட்சிக்கு நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்த போது 25 பேர் அதிமுக காரங்க ஓட்டு போட்டு ஆட்சியை காப்பாற்றி இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் சோபாவை தூக்கிட்டு போய் பார்த்தாரு இந்த அண்ணன் விஜய். நிறைய பணம் கைமாறி இருக்கிறது என்று இன்றைக்கு வரையும் பேசுபொருளாயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் எப்படியாவது இந்த செந்தில் பாலாஜி, இவங்க பண்றதுக்கு பேர் குதிரை பேரம் கிடையாது, அது ஒட்டக பேரம். செந்தில் பாலாஜி குதிரை பேரம் செய்கிறார், அவங்க தம்பி குதிரை பேரம் செய்கிறார் அப்படின்னு நெருக்கி 15 பேர் மேல வழக்கு போட்டாங்க. அதுல ஊத்தங்கரை எம்எல்ஏ அவரு இளையராஜான்னு ஒருத்தர், அவர் தான் இந்த வழக்கை தொடுக்கிறாரு. இந்த இளையராஜா யாருடானா எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுக இருந்தவர். திடீர்னு தாவேகாவுல அறிவிக்கப்பட்ட எம்எல்ஏ கேண்டிடேட்டை தூக்கிட்டு இவர் பேரை போட்டிருக்காங்க. லோக்கல்ல 2ஆம் கட்ட தலைவர்கள் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. திடீர்னு வேற ஒரு கட்சியில இருந்து வந்தவர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அவரை எம்எல்ஏவா நிக்க வச்சாங்க. அந்த எம்எல்ஏ ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா தான் கேஸே கொடுத்திருக்கிறார். எங்க கிட்ட வந்து பேசினாங்க, குதிரை பேரம் பேசினாங்க. அதுல யாருக்கு எதிரா? இப்ப இருக்கிற சட்டமன்ற அவைத்தலைவர் இருக்காருல பிரபாகரன், அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறாங்க. அதுல அவருக்கு எதிராக நீங்க வாக்கு போடணும் அப்படின்னு இளையராஜாவிடம் கேட்கப்பட்டதாகவும் அதற்கு கூலியாக 35 கோடி ரூபாய் கொடுக்க பேசுனதாகவும் பேரம் பேசினதாகவும் அவர் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. இது கேட்கறதுக்கே வந்து ஹம்பக்கா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏங்க நீங்க அவைத்தலைவரை மாத்தினா என்ன, மாத்தலாம் என்ன, அதனால என்ன நடக்க போகுது திமுகவுக்கு? நீங்க விஜய் ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம்னா கூட அதுல ஒரு குறைந்தபட்சம் நம்பகத்தன்மை இருக்கு நீங்க போட்ட வழக்குல. ஆனா இந்த வழக்கை எப்படியா அவைத்தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறாங்க. அவைத்தலைவருக்கு எதிராக 35 கோடி கொடுத்து ஒரு ஓட்டு போட வைப்பாங்களாம். எதுக்கு? இந்த வெட்டி செலவு. அப்ப இந்த வழக்கை தொடுக்கும் போது கூட புத்திசாலித்தனமா அண்ணன் விஜய் அவர்களால தொடுக்க முடியல. இப்படி ஒரு வழக்கை தொடுத்துட்டாங்க. அதுக்கு ஆதாரம் என்னையா அப்படின்னா, நீ பணம் வாங்கினியா அப்படின்னு கேட்டா பணம் வாங்கினதுக்கான ஆதாரம் இல்லை. இல்ல பேசியிருக்காங்கல்ல, பேச்சுக்கான ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கா? இல்லை. இப்படி எதுவுமே இல்லாம நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா, அந்த எஃப்ஐஆர்ல எந்தெந்த எம்எல்ஏக்கள் 15 எம்எல்ஏக்கள் கிட்ட வந்து காசு கொடுக்க பார்த்தாங்க. இப்ப 15 எம்எல்ஏக்கள் பேர் இருக்கணும்ல, அது எஃப்ஐஆர்லயும் இல்ல. 15 எம்எல்ஏக்களுடைய பேரே கிடையாது. இப்படி ஒரு பொய்யான ஒரு வழக்கு தொடுத்துதான் இவங்க செந்தில் பாலாஜியை கைது பண்ண ட்ரை பண்ணாங்க. அவர் போய் ஜாமீனை வாங்கிட்டு வந்துட்டார். அது அவங்களுக்கு பெரிய பின்னடைவாய் போச்சு. அதுலயும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இவர் கரெக்டா கரூருக்கு போறதுக்கு முத நாள் ஜாமீனை வாங்கி முகத்துல கரிய பூசிட்டார். இது ரொம்ப பெரிய அவமானமா போச்சு இந்த குரூப்புக்கு. இதுக்கு இடையில தான் இந்த வழக்குல முக்கிய குற்றவாளி யாருன்னா திருநாவுக்கரசு. இந்த திருநாவுக்கரசு யார் அப்படின்னா, தேர்தலில் நாங்கெல்லாம் கருத்து கணிப்பு எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளு.
இந்த திருநாவுக்கரசு யாருக்கு ஆதரவா தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு? அண்ணன் விஜய்க்கு ஆதரவா தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு. அதோட அண்ணாமலைக்கு ஆதரவா தொடர்ந்து பல வீடியோக்கள் போட்டிருக்காரு. அண்ணாமலை தான் ஜெயிப்பாரு, அண்ணாமலை தான் தலைவர் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் தான் ஜெயிப்பாரு, 1,40,40,00,000 வாக்குகளை வாங்கி அவர் தான் ஜெயிப்பாரு, ஆட்சி அமைப்பாருன்னு சொன்னது இந்த திருநாவுக்கரசு. அதற்கு காரணம் என்னன்றத பின்னாடி சொல்றேன். அது அவரே சொல்லியிருக்காரு. இவர் தான் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா கிட்ட பேரம் பேசினதாகவும், திமுகவினுடைய தலைவர்கள் ஒன்ட்ட பேசுவாங்க, நீ 35 கோடியை வாங்கிக்க, இல்லன்னா அவ்வளவுதான், மிரட்டிடுவோம், செஞ்சிருவோம், கொன்னுருவோம் அப்படின்னு பேசினதா வழக்கு இருக்கு. அப்ப இதனுடைய முக்கியமான குற்றவாளி யாருன்னா திருநாவுக்கரசு. அவர் தான் பேசினதா சொல்லப்படுது. ஆனா அவர் யாருக்கு சார்பா தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு? விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் சார்பா பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் இருக்கட்டும். கடைசியில இவர் கைது பண்ணப்படுறாரு. 15 பேருக்கு மேல வழக்கு தொடுக்கப்படுகிறது. இவர் கைது பண்ணி அவர் ஜாமீன்ல வெளியே வராரு. வெளியே வர அன்னைக்கு நம்ம தம்பிங்க யூடியூபர்ஸ் எல்லாரும் போய் நிக்கிறாங்க. நின்னு கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்கிறாரு. இது அண்ணனுக்கு மிகப்பெரிய இடியை இறக்குகிற விஷயமா இருக்கு. இதுல நம்ம தம்பிங்க விடாம பல கேள்விகள் கேட்டு எப்படியாவது உண்மையை வெளிக்கொண்டு வர பயங்கரமான வேலையை பார்த்தாங்க. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுல அவங்க ஒரு கேள்வியா கேக்குறாங்க. அது என்ன மேகாலயா ப்ராஜெக்ட், அது என்ன மேகாலயா ப்ராஜெக்ட் மாதிரி தமிழ்நாட்டுல பண்ணுவோம்னு நீங்க சொல்லியிருந்ததா வழக்குல இருக்கே, அது என்ன மேகாலயா ப்ராஜெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், அரசியலை தொடர்ந்து கவனிச்சாலோ அல்லது குறைந்தபட்சம் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேகாலயாவில் இந்த பாஜக என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உள்ளடி வேலை பார்த்து ஆட்களை எல்லாம் காசு கொடுத்து வாங்கி மேகாலயாவில் ஆட்சி நடத்தினாங்க. ஆட்சியில போய் உட்காந்து அப்புறம் நீதிமன்றம் மண்டையில் அடிச்சு தள்ளி பத்தி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய கதை. அந்த பேரை வச்சுக்கிட்டு தான் இங்க ப்ராஜெக்ட்னு இறங்கியிருக்கு இந்த குரூப். அப்ப மேகாலயா ப்ராஜெக்ட்னா என்ன அர்த்தம்னா, குதிரை பேரத்தின் வழியாக எம்எல்ஏக்களை எல்லாம் வாங்கி அவங்களை கையில போட்டுட்டு ஆட்சியா கவுக்குறது. அதான் அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம். இந்த மேகாலயா ப்ராஜெக்ட்னு சொன்னீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கேட்கும் போது ஏங்க நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லலைங்க, யார் சொல்றா? திருநாவுக்கரசு முக்கிய குற்றவாளி சொல்றாப்ல. அப்படி நான் எதையுமே பேசலங்க அப்படின்னு போட்டார் பாருங்க ஒரு போடு. அப்போ போலீஸ் ரெக்கார்டுல மேகாலயா ப்ராஜெக்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா அப்படி ஒண்ணு நான் பேசவே இல்லைன்னு குற்றவாளி, முதன்மையான குற்றம் சாட்டப்பட்ட அவர் சொல்றாரு. அப்ப எது உண்மை பாருங்க. மேகாலய முதலமைச்சர் தெரியும். மேகாலயா ஏன் பிரதர் காமெடி பண்றீங்க? பொறுமை நிதானமா இருங்க, நான் கட்டாயம் சொல்றேன். இப்ப என்ன குற்றச்சாட்டு இருக்கு? எம்எல்ஏ கிட்ட 35 கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு பேசுனது இந்த திருநாவுக்கரசன் தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இப்ப அத பத்தி ஒரு கேள்வியை தம்பிங்க கேக்குறானுங்க. நீங்க எம்எல்ஏ இளையராஜா கூட பேசுனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க நான் பேசினேங்க, நான் தரவுகள் திரட்டுவதற்காக அவர்கிட்ட பேசினேன், வேற ஒண்ணுத்துக்கு நான் பேசல, நாங்க வேற எதையுமே பேசலங்க, தரவுகள் திரட்ட வேண்டும் என்பதற்காக நான் பேசினேன். அப்ப இவர் ஒரு தரவுகளை திரட்டுகிற ஒரு நிறுவனத்தை நடத்துறாரு. யார? திருநாவுக்கரசு. தரவுகளை திரட்டி தேர்தலுக்கான கருத்து கணிப்பை வெளியிடக்கூடியவர். அதுக்காக நான் அவர் கூட பேசினேங்க அப்படின்னு போட்டு உடைக்கிறார். அடுத்த முக்கிய குற்றச்சாட்டு என்ன? கொலை மிரட்டல் விட்டாங்க. அந்த வழக்கிலேயே கொலை மிரட்டல் வழக்கும் இருக்கு, அந்த செக்ஷன்லயும் வழக்கு போட்டிருக்காங்க. அப்ப என்ன கேக்குறாங்கன்னா, திமுக இருந்து ஒரு பெரிய தலைகள் பேசுவாங்க, அதுல அதை கவனிச்சு நீங்க செய்யலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க கொலை மிரட்டல் விட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவர் ஏங்க நான் அப்படிலாம் பேசலங்க, நான் கொலை மிரட்டலாம் விடலன்றாரு. இப்போ உங்களுக்கு புரியுதா? போலீஸ் மேகாலயா ப்ராஜெக்ட்ன்றாங்க, ஆனா அப்படி ஒரு ப்ராஜெக்ட பத்தி பேசவே இல்லைன்னு முதன்மை குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? நீங்க திமுக பேரை சொல்லி பேரம் பேசி மிரட்டினீங்களான்றாங்க. இல்லங்க அப்படின்றாரு. மூணாவது என்ன சொல்றாங்க? நீங்க அந்த இளையராஜா கூட பேசுனீங்களா? ஆமா நான் பேசினேன், ஆனா அது என் ப்ராஜெக்ட் விஷயமா பேசினேன் அப்படின்னு போட்டு உடைக்கிறாரு. ஈரோட்ல 2 பேரும் சந்திச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க நான் ஈரோட்டுக்கு என் தொழில் சம்பந்தமா போனேன், அவர் தொழில் சம்பந்தமா வந்திருப்பாரு. யாரு? செந்தில் பாலாஜியோடைய தம்பி ஈரோட்ல வச்சு இவரை சந்திச்சதா வழக்கு இருக்கு. அசோக்குமார் ஈரோட்ல வச்சு இவரை சந்திச்சதா வழக்குல போட்டிருக்கிறாங்க. 2 பேருடைய செல்போன் சிக்னலும் ஈரோட்ல காட்டுது அப்படின்னு அதை தூக்கிட்டு வழக்கா தொடுத்திருக்கிறாங்க. 10 நிமிஷத்துக்கு கூட நிக்காது அந்த வழக்கு. இவர் என்ன சொல்றாரு? நான் ஏன் வேலை பிரச்சனையா போனேங்க, அவர் எதுக்கு வந்தாருன்னு எனக்கு நாங்க தெரியும் அப்படின்னு முடிச்சுட்டாரு. ஹவாலா பணம் சிங்கப்பூர்ல இருந்து வந்துச்சுன்னு வழக்குல இருக்கே அப்படின்னு கேட்டா, ஹவாலா தெரியாதுங்க, திருநெல்வேலி அல்வா தாங்க தெரியும் அப்படின்னு, அதை வேணா வாங்கி தரேங்க, எனக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காரு. அப்ப சிங்கப்பூர்ல இருந்து ஹவாலா பணம் வந்ததுன்றதும் பொய். 150 கோடி அந்த ஹவாலா பணம் வந்துச்சான்.
தெருக்கோடியில நான் நிக்கிறேங்க, நான் எங்க 150 கோடிக்கு போறது அப்படின்னு புலம்புறாரு. அதுக்கப்புறம் அவர் அடிச்சாரு பாருங்க ஒரு அடி. இப்ப என்னைய விட்டுருங்க, ஏன்னா நான் இப்பதான் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கேன், என்ன விட்டுருங்க, நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, 2 மாசம் பொறுத்துருங்க. 2 மாசத்துல அந்த வழக்கு முடிஞ்சிரும் போல இருக்கு, நமக்கு தெரியல. 2 மாசம் பொறுத்துருங்க, பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை நான் உங்களுக்கு வெளியே சொல்லுவேன். என்னவா 2 மாசம் பொறுத்துருங்க, பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை சொல்லுவேன்னு என்ன அர்த்தம்? போட்டிருக்கிற பொய் கேஸ்ல என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு மொத்தமா வெளியே வரும்னு அர்த்தம். இப்பவே கிட்டத்தட்ட வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அவர் போட்டதாங்க அணுகுண்டே. தாவேகாவினுடைய முக்கியமான வியூக வகுப்பாளர்களா யார் இருக்காங்க? ஜான் ஆரோக்கியசாமி, சரண் ரெட்டி. இவங்க கிட்ட நான் 1 மணி நேரம் 36 நிமிஷம் பேசியிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம்? தேர்தலுக்கு முன்னாடி சரண் ரெட்டி கூடயும் இந்த வியூக வகுப்பாளரான ஜான் ஆரோக்கியசாமி கூடயும் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசியிருக்காப்ல. எதுக்கு பேசினாரு? நீ ஜெயிப்பன், நானே கருத்து கணிப்பை வெளியிட்டு விட்டுறேன், நீ தான் ஜெயிப்பன், நான் பேசுறேன், மக்கள் மன்றத்துல உரையாடல் வைப்போம், மக்கள் மன்றத்துல அது பேசு பொருள் ஆகும், நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்றதுக்கு தான் 1.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. 1.25 மணி நேரம் ஒரு குரூப் பேசியிருக்குன்னா என்னென்ன வேலை நடந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, எனக்கு அதுக்கு பேமெண்ட் கூட கொடுக்கலங்கன்றாரு. அப்ப வேலை பாக்குறேன், நான் தரவுகளை திரட்டுறேன், ஒரு கட்சி ஜெயிக்கும் நான் பேசுறேன், ஆனா எனக்கு பேமெண்ட் கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்? நான் பொது வெளியில ஒரு உண்மையான தரவை போடணும்னா எனக்கு யாரும் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பேசி வச்சு ஒரு தரவை கொடுக்க போறீங்கன்னா நீ பேமெண்ட் கொடுக்கணும். அப்ப அதுக்கு நான் பேமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு இருந்தவங்க அதை கூட கொடுக்கல, ஏமாத்திட்டாங்களாம். அதையும் ரொம்ப வைத்தறிச்சலா சொல்றாங்க, கேட்டுக்கங்க. முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நான் பேசப்பட்ட எலெக்ஷனுக்கு முன்னாடி பாஜக அதிமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை இருந்த போது நான் 1 மணி நேரம் 34 நிமிஷம் ஜானு, சரண் ரெட்டி மற்ற ஆள்களிடம் பேசப்பட்டு அந்த ஆலோசனை கூட பீஸ் கூட கொடுக்கல. அந்த நன்றிக்கான பரிசு தான் இந்த வழக்கு. அந்த பையன் சொல்றாரு, நான் 1,40,00,000 வாக்குகள் வாங்கி ஜெயிப்பாருன்னு நான் தாங்க சொன்னேன், அதுக்கு தாங்க எனக்கு இந்த பரிசு கொடுத்திருக்காங்க, ஜெயில போட்டிருக்காங்கன்றாரு. 1,40,00,000 வாங்கி ஜெயிப்பாருன்னு நான் தாங்க சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு தாங்க எனக்கு இந்த பரிசு. நான் எதையாவது வாய விட்டேன்னா என் மேல பொய் கேஸ் போட்டுருவாங்கன்றாரு. பொய் கேஸ் போடுவாங்க, அப்ப இதுவும் பொய் கேஸ். நீங்க நான் பாட்டுக்கு வாய விட்டா பொய் கேஸ போட்டுருவாங்க, மொத்தமா உள்ள தள்ளிடுவானுங்க அப்படின்னு பயப்படாப்ல. அப்ப இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுதா? செந்தில் பாலாஜியை திட்டமிட்டு செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி பொது எதிரியா, தாவேகாவுக்கு எதிரியா காட்டக்கூடிய ஒரு அரசியலை தான் இப்ப விஜய் அண்ணா செய்யறார். இந்த அரசியல் மூலமாக நாங்க பயங்கரமா திமுகவுக்கு எதிரின்னு காட்ட வர்றாங்க. உண்மையான எதிரி பாசிசம், உண்மையான எதிரி பாஜக, உண்மையான நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிப்பது பாஜக, முதுகுல குத்துறது காங்கிரஸ். இவங்களை எதிரியா பார்க்க தெரியாம லோக்கல்ல மக்களுக்காக நிற்கிற ஒரு அமைப்பை, கட்சியை முரண்படுங்க, சண்டை போடுங்க, கேள்வி கேளுங்க, அது வேற. ஆனா பொய் தகவல்கள் மூலமாக, பொய் வழக்குகள் மூலமாக முடக்கி விடலாம் நினைச்ச நம்ம அண்ணன் தலையில இடியை இறக்கி இருக்கிறாப்ல திருநாவுக்கரசு.